Good morning. Hope you guys are doing well. Today we are going to share our experience at Melbourne City. We are Geetha Darshan. Welcome to Geetha Darshan Films. இன்றைக்கு நாங்கள் மெல்பர்ன் சிட்டியில் கிறிஸ்மஸுக்காக எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்த வேண்டதையும் இங்கே நாங்கள் பார்த்த ஈவெண்ட்ஸை பற்றியும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று நம்புகிறோம். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். ஆஸ்திரேலியாவில் இப்போ சம்மர் சீசன் இருந்தாலும் நாங்கள் மண்டே ஈவினிங் தான் வீடியோவை ஷூட் பண்ண போன நாங்கள் அந்த டேயில் ரெய்னியாகவும் கொஞ்சம் குளிராகவும் இருந்ததால் சம்மர்ன்ற ஃபீலிங் எங்களுக்கு இருக்கையில் அதே மாதிரி நாங்கள் சிட்டிக்கு கிட்டவே இருக்கிறதால எங்களுக்கு காரில் போகிறோன்னா ஒரு 10 மினிட்ஸும் ட்ரெயினில் போகிறோன்னா ஒரு 30 மினிட்ஸ்லையும் டிரான்ஸ்போர்ட்டை முடிச்சிடலாம். இங்கே சம்மர்ன்றதால லேட்டாக தான் சன்செட் ஆகும். அதே மாதிரி மண்டேயும் 8:43 தான் சன்செட் ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் சிட்டிக்கு 6:30 போலவே வந்துட்டோம். ரெய்னியாக இருந்தது. அதை விட சன்செட் ஆன பிறகு தான் லைட் செட்டப் எல்லாமே நல்லா அழகாக தெரியும். ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமென்று வாஃபிள் ஷாப் ஒன்றுக்கு போன நாங்கள். இந்த ஷாப் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் பெண்டன் வாஃபிள் சாப்பிட்ட நாங்கள். இந்த ஷாப் மலேசியன்ற ஆனால் நாங்கள் சாப்பிட்ட பெண்டன் வாஃபிள் வியட்நாமீஸோட பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட். பெண்டன்ன்றது ரம்பையில் டேஸ்ட் எங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. டாப்பிங்ஸ் எங்களுக்கு பிடிச்சது என்றாலும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் நட்டல்லா ஸ்ப்ரெட் மட்டும் போட்டுக்கொண்ட நாங்கள். பேன் அண்ட் ஓஃபில் சாப்பிட்டு மயர் கிறிஸ்மஸ் விண்டோஸை பார்க்க போனோம். நாங்கள் பார்க்க போகிற எல்லா பிளேஸுமே ஸ்டேஷனை சுற்றி தான் இருக்குது. ஃப்ரெண்டஸ் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் தான் ஆஸ்திரேலியாவோட ஓல்டஸ்ட் ஸ்டேஷனாக. மயர்ன்றது ஆஸ்திரேலியாவோட ஒரு ஷாப். இங்கே நாங்கள் டாப் பிராண்ட் க்ளோத்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக் எல்லாத்தையும் வாங்கி கொள்ளலாம். ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஷாப்னு சொல்லலாம். இந்த ஷாப்போட அவுட் சைடில் தான் இந்த ஷோவை வச்சுருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. டோட்டலாக 6 கிறிஸ்மஸ் விண்டோஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு விண்டோஸையும் ஆஸ்திரேலியன் ஜூ கீப்பர் ஸ்டீவ் இர்வினோட கிறிஸ்மஸ் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தாங்க. மயர் கிறிஸ்மஸ் விண்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்திருந்தவ. அவ கூட போயிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கிட்ஸுக்கு கேண்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தவ. அதே மாதிரி நிறைய டெக்கரேஷனை நாங்கள் ரோட்லேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த டெக்கரேஷன் எல்லாம் ஸ்டேஷனுக்கு ஒரு சைட் இருக்கிற பக்கத்து டெக்கரேஷன் தான். இந்த சைட்டை புரூக் ஸ்ட்ரீட்னு சொல்றது. Next one, everybody knows this song, so please sing with me. Okay, let's go. I was flying around, oh, shed a tear, just to ground. I stand by. Everybody come, darling, stand by me. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளேஸை கிறிஸ்மஸ் ஸ்கொயர்னு சொல்கிறது. இது ஸ்டேஷனுக்கு முன்னுக்கே இருக்கிற பிளேஸ். லாஸ்ட் இயரும் இதே பிளேஸில் இதே மாதிரி ஒரு டெக்கரேஷன் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்விங் செட்டப் மட்டும் புதுசாக இருந்துச்சு. இங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு மெட்ட சைட் இருக்கிற பிளேஸை பார்க்க போனாங்க. இந்த இடத்தை பிரின்சஸ் பிரிட்ஜ்னு சொல்றது. இங்கேயும் சின்னதாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தவ. அதே மாதிரி குட்டி குட்டி கடையிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களோட ஊர் திருவிழாவில் போடுற கடையல் மாதிரி. ஆனால் அங்கே அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. ஒரு 2-3 கடையை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது.
பிரின்சஸ் பிரிட்ஜில் இருந்து பார்க்கும்போதே கிறிஸ்மஸ் கார்னிவலை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. கிட்ட போயும் பார்த்து நாங்கள், ஆனால் எதுவும் ப்ளே பண்ணலை. பிகாஸ் மெல்பர்னில் இருக்கிற லூனா பார்க்குக்கு போயிருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒய்ஃப் வரமாட்டேன்னுட்டாங்க. ரீசன் லூனா பார்க்லேயே அழாத குறையா எல்லாத்தையும் பண்ணினதால இங்கே எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் க்ரௌன் கிறிஸ்மஸ் ரிவர் ஷோ பார்க்கலாம்னு வந்தாங்க. 9 to 11 மட்டும் அண்டில் 25th மட்டும் இந்த ஷோ இருக்குமெண்டு வெப்சைட்ல போட்டிருந்தவ. ஆனால் 1 hour நாங்கள் வெயிட் பண்ணினாங்க. இந்த ஷோ வந்து நடக்கவே இல்லை. மேபி கிறிஸ்மஸ் டே அன்றைக்கு வந்திருந்தா ஷூரா இந்த ஷோ நடந்திருக்குமெண்டு நம்புறோம். இந்த ரிவரோட நேம் யாரா ரிவர். இங்கே தான் நாங்கள் ஆல்ரெடி குரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அது சம்பந்தமான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். Hope you guys enjoy this video. If you like this video, please like, share and subscribe to Geetha Darshan Films. இந்த வீக்கெண்டை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூ இயர் vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் bye bye, good night.